ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் பேஜ். ஸோ இந்த சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி. சரிங்களா? வாங்க நம்ம நார்மல் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் வந்து என்னெல்லாம் விஷயங்கள் நடக்க போகுது, இந்த விஷயங்கள்னால வந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகுமா இல்லை கீழ் நோக்கி போகுமா அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு காமனான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ஹாலிடே லிஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஸோ இந்த வாரம் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளுமே வந்து வேலை செய்ய போகுது. இப்போ மண்டேலேருந்து ஆரம்பிச்சு ஃப்ரைடே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகும். சரிங்களா? இந்த மாதம் வந்து 2 லீவ் இருக்குது. ஒரு லீவ் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இன்னொன்று வந்து 28ஆம் தேதி இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகுது. ஸோ நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஓவராலாக வந்து ஓரளவுக்கு ஒரு ஃப்ளாட்டிஷ் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய வந்து இண்டெக்ஸ் லெவலில் வந்து லாபம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், க்ரூட் ஆயில் உடைய இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒரு மாதிரியான டவுன் சைடில் தான் இன்னுமே இருக்குது. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் டோ ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அமெரிக்கன் மார்க்கெட். ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஓகே பர்ஃபார்மன்ஸில் இருக்குது, ஒரு ஃப்ளாட்டிஷான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நஸ்டாக் வந்து இது வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தபடியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளேஷனுடைய டேட்டா வந்து வெளியில் வரப்போகுது. ஸோ இன்ஃப்ளேஷனோட டேட்டா எந்த டேட்டா வெளியில் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோடதா இல்லை அமெரிக்காவோடதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோடுமே ஒரே நாளில் தான் வந்து டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக போகுது. இன்ஃப்ளேஷனுடைய டேட்டா வந்து ஒரே நாளில் அமெரிக்காவோடதும் இந்தியாவோடதும் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில டைம் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். ரெண்டும் வேறு நாளில் வந்ததுன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிபிஐ. பிபிஐனா என்ன அப்படின்னா ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பிபிஐ. ஸோ இப்படின்னா என்ன? சரி, ஒரு ஒரு பிஸ்கெட்டோடைய பேக்கெட்டோடைய விலை வந்து தயாரிப்பாளர் ஆகக்கூடிய அந்த கம்பெனி, சரிங்களா, அவங்க வந்து 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா நிறைய டேட்டா இப்போ ரீசெண்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ இதே பிஸ்கெட் வந்து 12 ரூபா அப்படின்னு தயாரிக்கக்கூடிய காஸ்ட் மட்டுமே 12 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ மேலும் வந்து நம்ம கைக்கு சாதாரண மக்கள் கையில் அந்த பிஸ்கெட் பேக்கெட் வந்து சேரும் போது 15 ரூபாயா கூட வந்து சேரலாம். ஸோ இது வந்து விலையை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக வந்து பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து சேம் டைம் ரீட்டைல் இண்டெக்ஸோடைய டேட்டாவும் வெளியில் வரும்போது இதையுமே நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தபடியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டா வைரஸ். இது வந்து ஒரு ஒரு ரீசெண்டாக வந்து இந்த வைரஸ் பற்றின பேச்சு போயிட்டு இருக்கு. இது ஒரு எலினால் பரவக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ இது பெருசாக வந்து ஒரு ஒரு அவுட் பிரேக் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இதை பற்றியும் நம்ம வந்து ஒரு கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இதனாலேயும் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலேயும் கீழையும் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Q4ஓட ரிசல்ட்ஸ். ஸோ Q4 ரிசல்ட்ஸை வந்து நம்ம வந்து கவனமாக எல்லா ரிசல்ட்ஸுமே வந்து பார்க்கணும். எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி Q4ஓடைய ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் டாபிக். ஸோ ஈரான் யூஎஸ் வார் வந்து இன்னும் கண்டினியூவாக தான் இருக்குது. ஸோ டைமிங் சீஸ்ஃபயர் இருந்தாலுமே நிறைய வந்து விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுவுமே நம்ம கவனத்தில் வந்து வச்சுக்கணும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து சைனாக்கு வராரு. சைனாக்கு வர்றதுனால வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சைனாவும் ஈரானும் வந்து க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ ட்ரம்ப் வந்து சைனாக்கு விசிட் பண்ணுறாரு அப்படின்னா நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து அதுக்கு உண்டானக்கூடிய பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரம்ப் வந்து சைனாக்கு வருது வந்து ஒரு முக்கியமான விஷயம்.
சரிங்களா? அடுத்தது உங்க இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஜப்பான் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்து இருக்கு. இது ஜஸ்ட் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கோசம். ஸோ குளோபலா வந்து நீங்க வந்து மார்க்கெட்ட எல்லா குளோபல் லெவல்லயும் ட்ராக் பண்றீங்கன்னா, இதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது வந்து எஃப்ஐஐ, டிஐஏ உடைய டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கன்டினியூஸா பையிங்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து வந்து அவங்களுடைய செல்லிங் கன்டினியூஸா தான் இருக்கு. வெறும் 4ஆம் தேதி மே மட்டும் கொஞ்சம் பையிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா வந்து செல்லிங்ல தான் இருக்கு. அடுத்தது நம்ம ருபி எகென்ஸ்ட் டாலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே வீழ்ச்சி அடைஞ்சுட்டு தான் இருக்கு. நாளுக்கு நாள் வந்து நம்மளுடைய ருபி வந்து டெப்ரிஷியேட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம கவனத்தில் வந்து வச்சுக்கணும் எப்போவுமே. அடுத்தது கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து பார்க்கக்கூடிய விஷயம் தான். இதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரெண்ட் கிட்ட தான் வந்து க்ரூட் ஆயில் வந்து யூஷுவலாக வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 120 இந்த மாதிரி ரேஞ்சிலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து நிறைய வந்து விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பாதிப்பு இருக்கு. ஸோ இதையுமே வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 4715 ரூபா சாரி யூஎஸ்டி அப்படிங்கிற இதில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $80 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கரண்ட்டாக வந்து. ஸோ அடுத்தது யூஎஸ் உடைய டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 98க்கு கீழே வந்து போயிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய 10-year பாண்ட் yield அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 4.36% வந்து இருக்கு. ஸோ பிட்காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இந்த ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு நல்ல கெயின் காமிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த 5 டேஸ்க்கு ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ வந்து இதை வந்து ஜெனரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? That's it for today then. Thank you very much. Please do subscribe.